ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய பதிவு, ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ஒரு முக்கிய பதிவு தான் இந்த வீடியோவில் சென்ட் பண்ண போகிறேன். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கு இன்னும் பார்த்திங்கன்னா 25 நாட்கள் தான் நம்முடைய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நாட்கள் இருக்குது. ஸோ இந்த 25 நாட்களில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எப்படி எக்ஸாமில் எலிஜிபிள் ஆகிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் டவுட்டில் இருப்போம். ஏன்னா இப்போ தான் பிஜிடிஆர்பி முடிச்சிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் கூட இன்னும் நாட்கள் இருக்குது நம்ம காலத்தை கழிச்சிருப்போம். ஸோ இனிமேல் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக நமக்கு 85 எடுத்தால் போதும். அதாவது 83 இல்லைன்னா 82 தான் நமக்கு இது மார்க்கு. ஸோ இருந்தாலுமே நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா 82னா 82 மட்டும் பேஸ் பண்ணக்கூடாது, 90 அபோவ் எடுக்கணும் அப்படின்றத தான் நம்ம பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 90 அபோவ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 3 சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும். உங்களுக்கு நல்லா வரக்கூடிய 3 சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு நல்ல மேக்ஸ் வருதா, ஓகே மேக்ஸு, நான் சயின்ஸ் நல்லா படிச்சிடுவேன், தமிழ் நல்லா படிச்சிடுவேன். ஸோ இந்த 90 மதிப்பெண் 3 சப்ஜெக்ட்லேயும் 90 மதிப்பெண் வரும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 30 மதிப்பெண் சொல்லி 90 மதிப்பெண் வரும். இந்த 90க்கு ஓவராலாக நம்ம என்ன பண்ணணும்னா 80 அபோவ் எடுத்துடணும். 90ல் 3 சப்ஜெக்டை நல்லா கவர் பண்ணாவே 80 அபோவ் எடுத்துருவோம். மீதி இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைக்காலஜி, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ். ஸோ இதில் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய 3 சப்ஜெக்டில் நீங்கள் குறைந்தபட்சம் 90க்கு 80 மதிப்பெண் மேலே எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் தேர்ச்சி அடைய முடியும். ஸோ இது நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. முடியுமா நாளைக்கு படிக்கலாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக இன்றையிலேருந்து ஆரம்பிங்க. இதற்காக ஒரு 20 நாட்களில் ஒதுக்குங்க, கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்முடைய சேனல் சார்பாக நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா நாளை முதல் லாஸ்ட் மினிட்ஸ் ரிவிஷன் சொல்லி வீடியோ சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஓவராலாக கம்பல்சரியாக எந்தெந்த இதிலேருந்து கேட்பாங்களோ ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி, இப்போ ஒரு புத்தகத்தில் 200-250 பக்கம் இருக்குது. இனிமேல் நம்ம அதை ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ எதெல்லாம் கேட்க முடியுமோ அதை மட்டும், அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும், கீ பாயிண்ட்டை எடுத்து நாங்கள் உங்களுக்கு வீடியோவாக சென்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே பிஜிடிஆர்பி பார்ட் ஏக்கு சென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலில் எடுத்து பாருங்கள், நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நமக்கும் பாசிட்டிவாக அமையணும்னு சொல்லி ஸோ உங்களுக்கான வீடியோ நாளை முதல் மேக் பண்ணி சென்ட் பண்ண போகிறோம். தமிழ் மட்டும் கிடையாது, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சைக்காலஜி, ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் சென்ட் பண்ணுறோம். ஏற்கனவே சென்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நாளை முதல் நம்முடைய சேனலில் வீடியோ சென்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.